பொண்ணு பாவம் கிடையாதுங்க. எதையும் நாம தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாட்டையும் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. பொண்ணு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 47 இல்லை 47 இல்லை, ஒரு 1.5 கிலோவில் ஒரு செயின் சில ஆள் நான் பேப்பரில் பார்க்குறேன். சொல்லுது அப்படியே உருட்டி போட்டுக்கிட்டு அங்கங்கே போட்டு இது 45 கிலோ பவுன் போட்டு வராரு அப்படின்லாம் வராங்க. அது பாவம் இல்லை, அது பைத்தியம். நம்ம தேவைக்கு மேலே போட்டால் தவறு. அந்த நோக்கம் சரியாக இருந்தா நான் போட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், எனக்கு தாலி தான் பெரிய தாலியாக இருக்கணும். நேற்று ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன், உண்மை. ஒரு வீட்டில் 2 பையன்மார், மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ இந்த தம்பி ஒரு 7 பவுனுக்கு செயின் போட்டிருக்கான். இது சுமாராக ஒரு 27 வருஷத்துக்கு முன்ன உள்ள சம்பவம். அந்த குடும்பம் ஒரு ஊழிய குடும்பம். அந்த பொண்ணு ஒரு 7 பவுனுக்கு தாலி போட்டிருக்காங்க. ஒரு 8-10 வருஷம் கழிச்சு தம்பி கல்யாணம் கழிச்சு. தம்பி ஃபாரின்லாம் இருந்து வந்தவன், அவன் 10 பவுனுக்கு தாலி போட்டான். இந்த முதல் மனைவிக மூத்த தம்பிக பொஞ்சாதிக தாப்புனார் அவர் மூலமாக சேர்ந்து அடுத்து இவங்க கல்யாணம் குடிஞ்சு 3-4 நாளில் சண்டை. நீ எப்படி எனக்கு மோளுக்கு 7 பவுன் போட்டு உன் இளைய மோனுக்கு மோளுக்கு 10 பவுன் போட்ட, எனக்கு இப்போ நீ 10 பவுனுக்கு தாள் செய்து போட்டு நடந்தது. வேணா அவங்கள வச்சே சாட்சி சொல்ல வைக்க ஒரு நாள். பிறகு வேறு வழி இல்லை, என்ன செய்யணும், நம்ம சண்டையை போட முடியும். அவங்க அவசரம் விட்டாமா போய் ஒரு 10 பவுன் செய்யணும், நம்ம வச்சுங்கப்பா அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க, போடுங்கப்பா. இல்லை நான் போட மாட்டேன், போட்டுட்டேன். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் பெரிய கருத்தா விடுமாங்க, சாதாரணம் இல்லை. ஜாக்கிரதையாக இருந்துங்க, பரலோகத்துக்கு போகணும். ஆமாம், சும்மா இது கழுத்தில் ஒரு மாலை போடணுமா போடுங்க, ஆனால் நான் மாலை போட்டிருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதுங்க. காப்பு போடணுமா 2 போடுங்க, என்ன எத்தனை காப்பு போட்டிருக்கேன் தெரியுமா, வைக்காதுங்க. காலை கொஞ்சம் இந்த பேண்ட்டை தூக்கி போட்டு அந்த இது என்னது கொலுசு, பொதுவாக கொலுசு பொண்ணில் போடாதுங்க. ஏன்னா பொண்ணு கொஞ்சம் விளையாட பெற்றதாங்க. அநேகர் ஒரு தாலிக்கு கூட ஒரு பொண்ணு இல்லைன்னு நிறைய பேர் ரோட்டில் நடப்பாங்க. அந்த டைமில் நம்ம காலில் போட்டு போகிறது நமக்கு மனசாட்சி கொஞ்சம் எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அது நீங்கள் யோசிச்சுடுங்க, எங்கேயும் போடலாம், செருப்பிலையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் பெருமை பாராட்டுதுங்க, பெருமை பாட்டுனா சிக்கன். அல்லேலூயா, நான் சொல்லுது சரியா? இது நிறைய இதே இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு பேசலாம் இதே சப்ஜெக்டை, உதாரணங்கள். ஆனால் தேவையில்லை, இது வர செய்தி போயிடும். அதனால் எதை குறித்தும் நல்ல ட்ரெஸ் இருக்கா, சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றியப்பான்னு சொல்லி ஆண்டவரே சந்தோஷமாக போட்டுவாங்க. போட்டு வரும்போதே ஆண்டவரே நான் நல்லா போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு எல்லாம் சின்ன என்ன எளிமையான உடை இருக்குது, யார் தப்பாக நினச்சக்கூடாதுப்பா, நீங்கள் எனக்கு தந்து சோத்திரம் அப்படியே வாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுவாங்க. ஏன் அந்த மற்ற ட்ரெஸ்ஸை போடுறதே நீங்கள் அப்போ வித்தியாசமாக பார்க்காதுங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு இது வேண்டல் செய்கிற ஒரு அந்த இருதயத்தோடு பாருங்கள், அது அந்த ட்ரெஸ் உங்களுக்கு மகிமையாக இருக்கும் பாருங்கள். இல்லாத ஒரு நோக்கத்தோடு அப்படி போட்டு ட்ரெஸ் போட்டிங்கன்னா அது பரலோகம் துக்கப்படும், உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. எதையும் போடலாம், அது நம்ம மாற்றாது, உங்கள் இருதயம் தான் உங்களை மாற்றும். நம்ம என்ன அடிக்கிறோம் என்ன போடுறோம் அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் தகுதி நிற்காது. ஆவிக்குரிய நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வித் அவர் லார்ட், அது மட்டும்தான் நம்ம தகுதி நிற்கும். அல்லேலூயா. ஒண்ணுமே போடாம இருந்தாலும் வெள்ளை கொடுத்தாலும் நான் தேவனுக்கு தூரமானவனா இருக்க முடியும். எல்லாமே போட்டிருந்தாலும் என் தாழ்மையினால என் அன்பினால நான் பரலோகத்துக்கு மகிமையுள்ளவனா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், நம்ம இங்கே அதில் போயிட வேண்டாம், அங்கே வந்துடுவோம். நம்ம எங்கே வந்தோம்? அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்லவே. இந்த தந்திரம்னு சொன்னாலே ஒரு 2 சாமுவேல் 13 ஒரு வசனம் வரும். யாருன்னா 13:3 வாசிக்கப்படுது. 2 சாமுவேல் 13:3. இந்த ஜுவல்ஸ் காரியத்தில் மருத்துவ இடத்துல யாருக்காவது சாந்தம் இருந்தால் என்கிட்ட தனியாக வந்து கேளுங்க, அழகாக விளக்குன்னு சொல்லி தரேன். நான் சொன்னது தப்பாக இருந்தால் நான் என்ன மாற்றிக்கிடுவேன், அதில் பிரச்சனையே கிடையாது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. போதும், அம்னோனுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தந்திரவாதி இல்லை, மகா தந்திரவாதி. அப்ப சிநேகிதன் மாதிரி இப்படிதான் இருப்பான்.
மகா தந்திரவாதி தான் ரொம்ப ஸ்நேகம் உள்ளவனாக இருப்பான். உங்களுக்கு ஸ்நேகிதர் நிறைய இருக்காங்களா? ஏன் தெரியாது. ஸ்நேகிதர் வரும்போது அம்மா ஒரு வேலையை சொல்லிட்டா எப்படி சிலவங்களுக்கு, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், எப்படி ஆத்திரம் வரும் தெரியுமா? நண்பர் வழியாக வந்துட்டான், அம்மா வந்து இதை இப்படி செய்து போல அப்படி சொல்கிறாங்க, பெரிய ஆத்திரம். நண்பர்னா உயிர். இங்கே ஒரு நண்பன் இருந்தானா, அவன் யாரா? மகாதந்திரவாதி. பைபிளே மகாதந்திரவாதின்னு சொல்லணும்னா அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அங்கே ஒரு பிரச்சனை, இந்த அம்னோனுக்கு ஒரு பிரச்சனை. நல்லா கவனிச்சிடுங்க. அம்னோனுக்கு, ஏன்னா அப்போ ராஜ குடும்பம் பெரிய குடும்பங்களாக இருக்கும். ஏன்னா இது மனைவிகள் நிறைய இருப்பாங்க, ராஜாவுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கும். ஒரு முறைக்கு ஒரு சகோதரி, அவள் பேர் என்ன? தாமார். ஆமாம், தாமார். பாவம், நல்ல பேர். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, உண்மையில் நல்ல பிள்ளை, அழகான பிள்ளை, பார்க்கவும் அழகாக இருப்பான், ஆளும் தங்கமான பிள்ளை. அப்போ சாத்தான் பார்த்தான், இவன் வந்து நல்லாவும் இருக்கா, கொஞ்சம் மோசமாக நடக்க மாட்டேங்காளே, அப்போ இவளை ஒன்று காலி பண்ணணும். அவள்கிட்ட போக முடியலை. அப்போ யார்கிட்ட போவோம்? இந்த அம்னோன்கிட்ட போவோம். அவன் கொஞ்சம் எசக்கம் இருக்குது, அம்னோன்கிட்ட போவோம் அப்படின்னு அம்னோன்கிட்ட வந்தான் சாத்தான். உள்ளே வந்து அவன் கண்ணில் அப்படியே கிரியை செய்தான். ஆகா, இவன் தங்கச்சி தான் அல்லது அக்கா தான், அந்த ஆள் நல்லா இருக்காளே. உடனே அவனுக்கு கண்ணோட பார்க்குது. சாத்தான் அங்கே உள்ளே இருக்கான்ல. சாத்தான் உள்ளே இருந்தால் சாத்தான் நம்ம சரீரத்தை வந்து பயன்படுத்துவான். சாத்தான் சொல்கிறபடி சரீரம் கேட்கும். அப்போ அந்த அம்மாவை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அந்த பிரியம் அது ஒரு ஆசை ஒரு என்னெல்லாமோ ஆகி அவனை அப்படியே நான் சோர்ந்துட்டான். அப்புறம் வேற எதுலையும் புத்தி போகாது. எப்போ பார்த்தாலும் தாமார் 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 தாமார்னு தாளம் போடுறான். வாழ்க்கையே போச்சு. இந்த வாய் கண்டுபிடிச்சிட்டான். ஏய் என்னடா நீ ஒரு மாதிரி இருக்காத, இல்லை சொல்ல, சும்மா சொல்ல, ஒன்று கிடையாது. ஏய் பாய், யார்கிட்ட மறைக்க விட தெரியும், நான் எப்படி படம் தெரியுமில்ல, உன் உயிராக இருக்கும்ல, அது நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டியா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உலகத்தில் தான் சொல்லுவேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். 10 பேரை கூட்டி சொல்லுவேன், அது மனசுக்குள்ள. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது தாமார் இருக்கால, எனக்கு அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. அடா கழுத போயில, இவ்வளோதான விஷயம், யார்கிட்ட சொல்ல வேண்டியாடா, நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன். நான் சொல்கிறேன், ஆலோசனை கேட்டா கேளு. ஆலோசனை சொன்னான். அந்த பிள்ளை பாவம், ஐயோ நான் கெஞ்சிறான், அண்ணே செய்யாத, இது பாவம் 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 பாவம். அவனுக்கு காதில் கேட்கல, ஏன்னா உள்ள சாத்தான் இருக்கான்ல, அவன் காதில் ஒன்று ஏறல. அதுக்கு பிறகு அங்கே பிரச்சனை வந்துட்டு, அது ஏன்னா அவங்க காரியம் முடிச்சுட்டு அடுத்து தாமார் வேண்டாம், அவ பார்த்தாலே எரிச்சல், அவ இது காண பிடிக்கல, பாவலிய நீ இப்படி சொல்லி பாவலிய டைக்கு வர அவளை கதை போட்டுறான். இதுதாங்க சாத்தான் சிறவில்லை, தந்திரம் எல்லாம் அப்படிதாங்க. எவ்வளோ பிளான் பண்ணி அவளை வீட்டுக்குள்ளே வர வச்சு, ராஜாவும் பயன்படுத்திக்கிட்டான், வீட்டுக்குள்ளே வர வச்சு அங்கே வச்சு சில காரியங்களை செய்ய வச்சு, அப்புறம் ரூமுக்குள்ளே வர வச்சு அவன் நினச்சதெல்லாம் முடிச்சுக்கிட்டு போவலிய. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பைபிளில். இதெல்லாம் சொல்லப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்தவங்க எவ்வளோ கெட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. வேடிக்கையாக சொல்லணும்னு நினைக்காதுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் நினைக்காதுங்க, யாரையும் பிடிக்கும், இது யாரையும் பிடிக்கும். சின்ன நாட்களில் நான் ஒரு போதவரை சந்தித்த போது இந்த டைப்பில் சில காரியங்களை அவர்கிட்ட பேச வேண்டியிருந்தது. நான் சொன்னேன், ரொம்ப வருத்தமாக தான் இருந்து பேசுக்கு, ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், பர்ஸ் இப்படி சில காரியங்கள் எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்னு இருக்கு. அவர் ரொம்ப பிரயோஜனமாக இருந்து சொன்னார். உணர்ந்துடுறவங்க திருந்திடுவாங்க, மறைக்கிறவங்க கெட்டுப்போவாங்க. அவன் சொல்றான், வெளியே தள்ளவள. தந்திரவாதிக்கு தந்திரம் என்னாச்சு? அவன் மகா தந்திரவாதிகள் ஏன் போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு இவளை வெளியாத்தினா அவனை கொலை செய்தான். அவன் கொலை செய்யப்பட்டான், பட்டயத்தால் வெட்டப்பட்டான். மகா தந்திரவாதிக்க பலம் இருந்துதாங்க. இதே தான் இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா? நடக்கலையா? பேப்பரில் பார்க்கலையா? திருநெல்வேலியில், மதுரையில், அங்கங்கே இந்தியாவில் காஷ்மீர். அவன் அவளை அழைத்து கொண்டு விவாகம் பண்ணினான், கல்யாணம் கட்டிக்கிட்டான், ரேஷனில் முடிச்சுட்டான். 3வது நாள்
7வது நாள் அங்கே அவனுடைய தமையனும் தாப்பனும் சேர்ந்து அவனை வெட்டி கொண்டார்கள். வருதா வரலையா? எத்தனை இருக்கு பிறகு என்ன? அது என்ன ஆவண கொலையா என்ன சொல்றாங்க? அவனுக்கு என்ன எது எனக்கு தெரியல, ஏதோ கொலை, அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர். என்னங்க உலகம்? ஞானமாக வாழ்ந்துட்டு போயினா ஒதுங்கி வாழ்ந்தால் நல்லா வாழலாங்க. அதை உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். நாம் உலகம் எப்படி இருந்தாலும், நாம் எவ்வளவோ நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது எல்லா உடையவங்களாக இருந்தாலும் அழகாக வாழலாங்க, ஒதுங்கி வாழலாம். அதான் மகா தந்திரவாதி. அன்றைக்கும் கொலை, இன்றைக்கும் கொலை. முதல்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க, அடுத்து கொலை. இதான் மகா தந்திரத்துக்கு முடிவு. அப்போ இந்த சாத்தான் தான் இதை செய்யறான், மகா தந்திரவாதி. சரி, அடுத்து பாருங்க, சாத்தானுடைய தந்திரம் எப்படி இருக்கும்? சாத்தான தந்திரம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவான். ஒன்றும் பேச மாட்டான். உங்களுக்கு தேவையானதை உங்க முன்னோட நிப்பாட்டுவான். ஒரு நிப்பாட்டுவான்னு சொன்ன ஒரு ஆளு நினைச்சிடாதுங்க, ஏதோ ஒரு காரியம் அதை கொண்டு தருவான். ஆகா, ஆண்டோட்ட எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன், என் ஜெபத்துக்கு பலன் வந்துட்டு, பதில் வந்துட்டு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அது தெரியல. உங்களுக்கு தேவையானது, நீங்க விரும்புவது தேவையானது, இவைகளை கொண்டு நிறுத்துவான். இது சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. ஆமா, அது நாம ஞானம் இல்லாம இருந்தா, வசனத்தின் வெளிச்சத்தில் நாம நிக்காம இருந்தா ஏமாந்துருவோம். வசனத்துக்கு வெளிச்சத்தில் நின்றால் இது யார் கொண்டு வரணும் நமக்கு தெரியும். வசனத்துக்கு வெளிச்சத்தில் நாம இல்லைன்னா நாம விரும்பினது இதுதான், சரிதான், ஆனா கொண்டு வர்றது சாத்தான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, சாத்தான் கொண்டு வர தந்திரங்கள் நமக்கு வேண்டியதா இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது நமக்கு வேண்டாததா இருக்கும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நமக்கு வேண்டும் என்று நாம் எடுத்தால் நாம் விழுந்து போவோம். தேவனுக்கு பிடிக்காத நாம் அதை விட்டால் தேவன் நம்மை உயர்த்துவார். அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள் எனக்கு பிரியமானது வந்துட்டு ஆபத்து. எனக்கு பிரியமானது அநேக வேளையில் தேவனுக்கு பிரியமில்லாததாக அல்லது அவர் எனக்கு அனுமதியாததாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்ப எது வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் விட்டுட்டேன்னா உலகம் சொல்லும் இவன் வாழ தெரியாதவன் எல்லாம் இழந்துட்டான்னு. ஆனால் தேவன் என்னை வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி மனுஷரை கைவிடுங்க. மனுஷனை நம்பி ஆண்டவரை கைவிட்டுறாதுங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிறவனுக்கு பயம் கிடையாதுங்க. அவன் தோற்றாலும் அவனுக்கு பயம் கிடையாது, தோல்வி கிடையாதுங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிறவனுக்கு உலகத்தில் ஜெயித்தாலும் அவனுக்கு சந்தோஷம் அதில் வராதுங்க. அவனுடைய சந்தோஷம் உறுதியும் அது நிறைவானதா இருக்கும், அது மாறுறதா இருக்கும். அது அவன் உண்டாக்குவதும் இல்லை, உலகம் கொடுப்பதும் இல்லை, அது தேவனால் உண்டாவது, அவனுக்குள் இருக்கும் தேவ வார்த்தையினாலே உண்டாவது. அதை மனுஷன் எடுக்க முடியாது, அழிக்க முடியாது, அது ஒரு நாளும் குறையப்படாது. எல்லா சூழ்நிலைக்கும் அது போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. ரைட். அப்போ சோதனை எப்படி வரும்? உங்களுக்கு விருப்பமான காரியத்தை தேவையான நேரத்தில் கொண்டு தருவான். ஜாக்கிரதை. இங்க எப்படி வந்து ஏசப்பாக்கு அவர் 40 நாள் பாசி முடிச்சாச்சு பார்த்தாரு. அதில் ஒன்று சாத்தான் சோதிக்கும் போது நாம் ஜெயிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு வழி என்னன்னா பாசிங் போட்டு ஜெபம் பண்ணணும். அதான் அது பாடம், அது வேற விட்டுருவோம். அப்போ 40 நாள் முடிஞ்சு அவர் இரவும் பகலும், மத்தேயு 4:2, இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எப்பவும் எடுக்க பயிர்தான், ஆனால் எத்தனை நாள் இதை பேசிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை நாளும் பேசலாம் போல். எனக்கு சலிப்பில்லை, உங்களுக்கு சலிப்பாக இருக்கும்போது தெரியல, எனக்கு சலிப்பு வருது. அவர் பசி உண்டாயிற்று. அப்போ இயல்பாக பசி வருது. அந்த சோதனை நேரத்தில் எல்லாம் சாத்தான் வரல, பார்த்துட்டே இருந்தான் எப்படா போகலான்னு. பசி வருது, அப்போ நாம் கிட்ட போவோம். சாத்தான் வந்துட்டான். சாத்தான் வந்துட்டு சொல்கிறான்,
அவன் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. முதல்ல அவன் என்ன கல்லாப்பமாக்க அதில் அவனுக்கு பிரச்சனை. அவன் எப்போவுமே இப்போ இது 2 மாங்காய் தான் என்ன தள்ள பார்ப்பான். ஒரு அரியில் 2 மாங்காய், ஒன்று தவறுனாலும் ஒன்று, அப்படி தான் பார்ப்பான். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? முதல்ல டேய் நீ பாசியம் படுத்து உபவாசம் பண்ணிட்டு கிடக்க, நீ பெரிய தேவடையகுமாரன், நீ தேவடையகுமாரன் இல்லை, அது தெரியுமா எனக்கு அப்படின்னு கேட்குறான். புரிஞ்சுடுங்க, நீ தேவடையகுமாரன் கிடையாது. யார் சொன்னா அப்படின்னு கேட்குறான். அப்படி தேவடையகுமாரனா அப்படின்னு அந்த கல்லை நீ அப்பமாக்கும் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். சோதனை எப்படி வர மத்தியலாம்? நீ விசுவாசியா? நீ ஊழியக்காரனா? கிடையாது. ஊழியக்காரனா அப்போ இப்படி இதை செய்ய பார்ப்போம், அப்படி செய்ய பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா, எப்படிப்பட்ட விசுவாசி தெரியுமா? என்ன பாரு, தோத்துருவேன், தோத்துப்போம். அவன் சட்டிட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விசுவாசினும் ஊழியக்காரன் சாத்தான அவங்க சட்டிட்டு தர வேண்டாம். வாரது சாத்தானா சோழியை பார்த்துட்டு போ, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. சிலவங்க அவன்கிட்ட சாட்சி காட்டுவாங்க, தான் ஊழியக்காரன், தான் தீர்க்கதரிசி. ஒரு நாள் முன்னால், இன்றைக்கி தப்பாக நினச்சிக்காங்க, நான் யாரும் பேச விரும்புறதில்லை. ஒரு ஊழியக்காரர் 3 பேரை கூப்பிட்டு நிறுத்தி ஒரு கன்வென்ஷன் 3 பேருக்கும் அவர் தீர்சம் சொல்கிறார். தொழில் நான் சொன்னது சரிதானம்மா? ஆமையா சரிதான். நான் சொன்னது சரிதான்மா. 2வது ஆமையா சரிதான். 3வது இது யாராவது தெரியுமா? யாரை பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆமாம் சரிதான், இங்கே சொன்னது சரிதான் ஐயா. நான் தீர்க்கதரிசனம் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் இல்லை, ஏமாத்து வேலைகள், மனுஷங்க. இதெல்லாம் சத்துடைய மாறுபட்ட வேஷங்கள், ஏமாத்துறாங்க. ரைட், அது போட்டோம். அப்போ நீர் தேவனுடைய குமாரன் இல்லை, குமாரன்னா கல்லாக்கும். நான் தேவனுடைய குமாரன் ஓட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கல்லை அப்பாக்கி நான் என்ன யாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சோழியை பார்த்துட்டு போ. எனக்கு பசி இருக்கு, அதனால தான் நான் வந்து கேட்குறேன். நீ சொல்கிற அப்பத்தினால கிடையாதுங்க, மனுஷங்க சொல்கிற அந்த ஆலோசனைனால கிடையாது. தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. கவனிங்க, எப்ப நீங்க பேசினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்ன முன்கொண்டு வந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறவைகளை கொண்டு வரணுமே தவிர உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத கொண்டு வராதுங்க, அறிவை கொண்டு வராதுங்க, அனுபவத்தை கொண்டு வராதுங்க. என்ன எழுதப்பட்டிருக்கு அதை கொண்டு வாங்க. அது பேசும், அது செயல்படும், அது ஜெயிக்கும். அல்லேலூயா. இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு தான் சாத்தான் பயப்படுவானே தவிர நம்ம அறிவு அதோட பெருசான பேசலாம் இல்லை, ஏமாந்துருவோம். எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. மனுஷன் தேவனுடைய வாழ்ந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை அது தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை. ஆமா, வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை. இது 2 தீமோத்தேயுல வரும் நினைக்கிறீங்களா? 3:16. 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் இது அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல பொதுவான பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை இஷ்யூ வரும்போது நீங்க உங்க அறிவை கொண்டு, நடைமுறை அனுபவங்களை கொண்டு பேசுறீங்களா, வேத வசனங்களை கொண்டு பேசுறீங்களா? சமூக அடிப்படையில் பேசுறீங்களா, ஆவிக்குரிய அடிப்படையில் பேசுறீங்களா, உறவின் அடிப்படையில் பேசுறீங்களா, வேதத்தின் ஆதாரத்தோடு பேசுறீங்களா? நமக்குன்னா ஒரு நியாயம், நம் குடும்பத்துக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவனுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்த ஜாதிக்குன்னா ஒரு நியாயம். நான் ஜாதியை பேசுறேன் இல்லை, அடுத்த ஜாதிக்குன்னா ஒரு நியாயம், அவன் வேற ஜாதி இல்லை. இந்த ஜாதியை பேசுறது போல அறிவில்லாத முட்டா பேக்க உலகத்தில் கிடையாது.
தைரியமாக சொல்லுவேன். ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. ஆண்டவர் எதுக்கிற முதல் காரியம் அதுதாங்க. யாரும் யாராக இருக்கலாம், அது பேசலாம் பாருங்க. எல்லாரும் அவருக்கு பிள்ளைன்னு அவர் சொன்ன பிறகு இவன் அதில் வித்தியாசம் பாராட்டுறானா அவன் தேவனுக்கு முதல் எதிரி அவன் தாங்க. ஆமாம், ரைட், இருக்கட்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை இது உபதேசத்துக்கும் எல்லாத்துக்கும் கடித்து விடுவதற்கும் எல்லாத்துக்கும் இதுதான் ஏற்றது. தேவனுடைய வார்த்தையை வச்சு நீ உபதேசி, தேவனுடைய வார்த்தையை வச்சு நீ கடித்துக்கொள், தேவனுடைய வார்த்தையை வச்சு நீ ஆலோசனை சொல்லு, தேவனுடைய வார்த்தையை வச்சு எல்லாம் செய். அந்த வார்த்தைக்கு மேலே பேசாத. மருந்து குடிச்சா பாவம்னு நீ சொல்லாத. அவனுக்கு இருந்தா இருக்கட்டும் விசுவாசம். ஆமாம், வெள்ளை சட்டை தான் போடணும்னு நீ சொல்லாத. அதனால பூ போட்ட சட்டை போட்டு வராத. நான் முன்ன ஒரு சாப்பிட்டு இருக்கும்போது கமிட்டியாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, அந்த வாலிபர் கூட்டம் நடத்த வர்றவங்க எல்லாம் இந்த பூ போட்ட சட்டையை போட்டு வராங்களே, அதுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியலையான்னு கேட்டேன். ஆமாம், நான் எளிமை எந்த இடத்துக்கும் மேலே போக மாட்டேன். ஆனால் கேள்வி யார்ட்டையும் கேட்பேன். பூ போட்ட சட்டை போட்டு வர்றாங்களே, அது யார்ட்டும் நீ அது உங்களுக்கு தெரியல, தப்பாக தெரியலையா? வாலிபர் கூட்டம் இது 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 மதுரையில் நடத்துகிறாங்க. கோட்டு போட்டு வந்து நடத்துகிறாங்க. கொஞ்சம் இடத்துல கோட்டை கலத்தி கொடுக்குறான். ஒரு பொம்பளை பிள்ளை அதை வாங்கிட்டு போகிறான். ஒரு இன்னர் கோட்டு போட்டிருக்கான். அப்படி ஆடுறான், அப்படி ஆடுறான். எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் வந்து, அம்மா அந்த ஆள் ஒரு உள்ள ஒரு சட்டை போட்டிருந்தா அது மாதிரி எனக்கு வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் என்னையா இது அலங்கோலம்? புரியுதான்னு சொல்கிறது? வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ புரியாது. அதுக்குள்ள இடம், அதுக்குள்ள தகுதி இல்லையா? அதுக்குள்ள சூழ்நிலை, அதாவது ஏற்றப்படி ஏற்ற செய்யக்குள்ள ஒரு காரியம் நமக்கு கட்டாயம் வேணும். சோதரம் அது இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசணும், அவதான் வசனத்தை கொண்டு பேசுவோம். அறிவு நமக்குள்ள இருந்தால் அனுபவத்தை கொண்டு பேசுவோம். பிரச்சனை ஒன்றில் ஜெயிக்கலாம். நாம் எடுக்கிற ஜெயம் ஜெயம் ஆகாது. கர்த்தர் தருகிற ஜெயமே ஜெயம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சொல்றேங்க, நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஆதாரமே ஆகாது. கர்த்தர் அனுபவிக்கிற பணம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். அது நிலையான ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாளித்து கொண்டு வரும். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க சம்பாதிக்கிறதும் நீங்க உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? உங்க நன்மையை நீங்க எப்படி தேடி வைக்க முடியும்? உங்களுடைய வருகாலத்தை நீங்க எதனால் பாதுகாக்க முடியும்? அறிவில்லாத காரியங்கள். தேவன் மாத்திரமே அதற்கு உத்தரவாதி. வேத வசனம் மாத்திரமே அதற்கு வழிகாட்டி. இதுக்கெல்லாம் வேத வசனங்களை பார்க்கிறவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். பசியா வந்த உடனே சாத்தா வந்தான். உனக்கு பசியா இருக்குன்னு தெரியும், உன் பசியா இருக்கான்னு கேட்கல. உனக்கு பசியா இருக்கான்னு சாப்பாடு கொண்டுவான்னு கேட்கல. வேற லைன்ல வராத தந்திரவாதி, மகா தந்திரவாதி, டபுள் தந்திரவாதி. இதுக்கு முடிவு என்னன்னா கொலையில தான் முடியும். ஏமாற்றமும் கொலை ரெண்டுலையும் முடியும். ரைட். அப்ப இந்த பசி உண்டான உணவு கேட்கிறான். அடுத்து உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. பாருங்க, இதுல இன்னொரு சின்ன குறிப்பை சொல்லிடுறேன், கவனிச்சிருங்க. இது பிரசங்கத்துக்கு உட்பட்டதா இல்லை சொல்றேன். இவன் சொன்ன 3 அந்த சோதனையிலையும், ஒன்று சாப்பாட்டுக்கு எடுத்தது, 2வது மனுஷன் மத்தியில் புகழ்ச்சி, எல்லாரும் உங்களை தொடுவாங்க, சாடுங்க, புகழ்ச்சி, பெருமை, 3வது எல்லாம் உங்களுக்கு, எல்லாம் எனக்கு, ஆளுகை உலகமெல்லாம் எனக்கு தான். இன்னும் சொல்றேன் கேளுங்க, எழுதி வச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 15 ஏக்கர் 20 ஏக்கர்னு வாங்கி சொந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிற ஊழியர்கள் நிச்சயம் நார்வல்ல எழுப்ப போகிறார்கள். சொல்ல புரியுதா? நம்ம நார்வல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் 20 ஏக்கர் 15 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படி இடங்களை வாங்கி சொந்த பாபேல் கோபுரங்களை கட்டுகிற ஊழியர்கள் மிக சீக்கிரமாய் நம்முடைய மாவட்டத்தில் எழுப்ப போகிறார்கள். எங்க எழுப்புவாங்க? ஆமா, பாபேல் கோபுரங்கள். ஜாக்கிரதை. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து ஒழித்து போகிற இடத்துல அதெல்லாம் விட்டுட்டு கண்ணு மூடிட்டு நான் பரிசுத்தம் நீங்களாம் வேறன்னு சொல்லி காணிக்கை மட்டும் வாங்கி தனக்கு கோட்டை கட்டாம பாருங்க. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரை மன்னிப்பாராக. சோதரம் ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகத்தில் நம்முடைய சொத்தை சேர்த்து வைக்கணுங்க. இன்னும் எத்தனை வருஷம் நான் இருக்க போறேன்னு சொல்லுங்க. எத்தனை வருஷம் இருக்க போறேன் தெரியாது. சாயங்காலம் திருப்பினா தெரியாது. எல்லாரும் அப்படித்தாங்க. இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல. இந்த வாழ்க்கை நமக்கு பாத்திரம், இந்த அறிவு, இந்த அனுபவம், இந்த ஆட்சி பாசி பாத்திரமானது அல்ல. நானே எனக்கு பாத்திரமானது அல்ல. அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள எதையோ எனக்கு பாத்திரமானது என்று நான் எப்படி சொல்ல முடியும்?
என்னை உருவாக்கிய ஆண்டவரை மறந்து உயிரிழந்த ஆண்டவரை துறந்து ஒன்றுமில்லாதவர்களை நம்பி அதற்கு நான் எப்படி நான் ஓட முடியும்? என்னை உருவாக்கின தேவனை உயர்த்தாமல் இந்த உலகத்தில் உள்ள ஒன்றுமில்லாத காரியங்களை உயர்த்தி பிடிக்கிற நான் எப்படிப்பட்டவன்? ஜாக்கிரதை. கர்த்தர் நமக்கு அறிவை தந்திருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாற்றுக்கும் மேலாக தன்னுடைய குமாரனை தந்து சபையை தந்திருக்கிறார். சபை கர்த்தருடைய அமைப்பு அல்ல. நான் நீங்கள் வைத்தாலும் இல்லை, நீங்க நான் வச்சாலும் இல்லை. நாம் எல்லாரும் தேவனுடையவர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடையவர்கள். நாம் சபை நமக்கு சொந்தப்பட்டதல்ல, சபைக்கு நாம் உட்பட்டவர்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது வேணா விட்டுருவோம். அப்போ பாருங்க, பசியா இருக்க நேரத்தில் வருவான், தேவையா இருக்க நேரத்தில் வருவான், பிரச்சனையோ இருக்க நேரத்தில் வருவான். நான் தான் சொல்யூஷன் வருவான். ஜாக்கிரதை. ஒரு பேராசை பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். அப்போ இவன்கிட்ட எப்படி போறது? இவன்கிட்ட ஒன்றுக்கு டபுள் அப்படின்னு போவோம். ஒன்றுக்கு டபுள் நான் மனசில் வச்சா 1 லட்சம் கொடு, நான் 2 லட்சம் தரேன். இதெல்லாம் முன்னே இருந்த இப்போ இருக்க தெரியல. அப்படி போனால் இவன் விழுந்துருவான். ஆமாம், அல்ல சொல்லுவான், இந்த ஏர்போர்ட் பக்கம் வாப்பா, நான் ஒரு பேக்கு தரேன், நீ வாங்கி நீ கொண்டு நேரம் எங்கே கொடுத்துரு. நான் ஒன்றும் செய்யாண்டமா, ஒன்றும் செய்யாண்டா, அதில் வந்து நில்லு, ஒரு பேக்கு தருமா, அவன் ஓட்டி கொண்டு போ, இந்த இடத்துல நான் நிற்பேன் தந்துரு. மாட்டிக்கிட்டான். யாரை எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிப்பாங்க. இயேசு பசி உண்டாயிற்று, சாத்தான் வந்தா நீ சோழியை பார்த்துட்டு போன்னு சொன்னார். இயேசு பசி உண்டாகும். இயேசு பசி உண்டானா சாத்தாண்ட போக மாட்டார். இயேசு பசி உண்டானே, பசி உண்டாச்சுன்னா யார்கிட்ட போகிற சொல்லுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 அத்திமரத்திட்ட போவாருங்க. ஒரு அத்திமரத்தில் போனார்ல, அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. மார்க்கில் வருமோ? அப்பொழுது அவர் ஒரு அத்திமரத்தை, இலையுள்ள அத்திமரத்தை கண்டு அத்திப்பழங்கள் கிடைக்குமா என்று, என்ன இல்லையோ இருக்கா பார்க்கும்படி போறேன். இயேசு கிறிஸ்து பசியா இருந்த இடத்த நீங்க வாசிக்க மாட்டீங்க போல இருக்கு. அதுதாங்க நல்லா வாசிக்கணும். அதாவது அந்த ஊர்வலம் வருவாங்க இல்ல, கழுதை 2 வழியில் அந்த இருவழி சந்தியில் இருந்த கழுதையை பிடிச்சி ஊர்வலம் வந்து அப்படி வரும்போது மறுநாள் அந்த பத்தானியா நினைக்கிறேன், அவர் பசி உண்டாயிட்டு. அப்பொழுது இலையுள்ள ஒரு மரத்தை கண்டு அதனிடம் சென்றார். அங்கு இலையை தவிர வேறு ஒன்றையும் காணவில்லை. காணாமல் அவர் இந்த அத்திமரத்தை என்ன செய்தார்? சபித்தார். இனி ஒருவனும் வாண்ட சாப்பிட மாட்டான்னு சொன்னார். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, அத்திமரத்தில் இலை இருந்தால் கனி இருக்குமா? அதுக்கு பொதுவாக இது சில மரத்துக்கு அந்த இருக்குல்ல, இலைகள் நிறைய இருந்தால் கனி நிறைய இருக்குமா? அதனால தான் அவர் போயிருக்காரு. ஆனால் கனி இல்லை. அப்போ கனி இருக்கிறது போல ஒரு பாவனை, செழித்த மரம் போல ஒரு பாவனை, ஆனால் பயனற்ற ஒரு மரம். பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்றேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நல்ல பாட்டு பண்ணுவேன், நல்ல வருவேன், எல்லாம் உண்டு. பெரிய ஆவிக்குரிய ஒரு பாவனை உள்ள வந்து பார்த்தா ஆண்டவர் பசியோடு நம்மண்டை வருவார், என்னண்டை வருவார், உங்களண்டை வருவார். சாத்தாண்ட போக மாட்டாருங்க. மனுஷன் பசி வந்தா சாத்தாண்ட போயிடுவான். ஆண்டவருக்கு பசி உண்டு. அவர் பசி வந்தால் நம்மிடம் வருவாருங்க, தன் பிள்ளைகளிடம் வருவார், இலையுள்ள அத்திமரத்தில் வருவார். நான் தான் விசுவாசி, நான் நல்ல ஒரு ஆவிக்குரியவன் அப்படின்னு நாம சாட்சியா சொல்றோம்ல, நம்மிடம் வருவார். நாம் அவருக்கு கனி கொடுக்கிறோமா? நம்மிடம் கனி எதிர்பார்க்கிறார். அவர் கனியை எதிர்பார்த்து வந்து அந்த மரத்தை வளர்ந்து வரும்போது ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாமே அறுத்திருப்பார். இது ஒரு நாள் நான் அப்படி வருவேன், அது நிற்கும், எனக்கு பசி வரும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே சும்மா சொல்றேன், தெரிஞ்சுக்கணும். அவன் நான் வருவேன், நான் கனி சாப்பிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அது கனி கொடுக்காம இருக்கு, தான் மட்டும் செழிப்பா நிற்குது. ஆண்டவருக்கு எதுவும் கொடுக்கல. ஜாக்கிரதை. ஆண்டவர் வைக்கலன்னா அந்த மரம் போச்சு. இது முதல் ஒன்றை எவன் கனி சாப்பிட மாட்டான்னு சொன்னார். அவர் தீர்ந்து ஆண்டவர் கனி கொடுக்க பசியார சாத்தாட்ட போக மாட்டாரு, அவருக்கு வல்லமையை பயன்படுத்த மாட்டாரு. அவருடைய பிள்ளைகள்ட வருவார், விசுவாசிகள்ட வருவாருங்க. வடநாட்டில் எனக்கு பசிக்குது,
நேபாளில் பசிக்குது, பீகாரில் பசிக்குது, வடநாடு இங்கேயும் பசிக்குது. அந்த பசி ஆத்துறது யாரு? அநேர் கொடுக்கறது தங்களுடைய பெருமைக்கு மேன்மைக்கு தானே கொடுக்குறாங்க. இதனால நம்ம சபைப்பட சொல்லலை. ஏன்னா நம்ம சபையில் அநேர் வெளியே தெரிய வேண்டிய கொடுப்பாங்க. நான் கொடுக்குறேன் அதுலேயும் ஒரு இது இருக்குது, தெரியணும். ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு சாட்சியாக இருக்கும். அது வேற. அந்த பெருமையோடு கொடுக்கூடாது, அவ்வளோதான். அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கறது மறைவை கொடுக்க வேண்டிய இடத்துல மறைவை கொடுக்கணும். நீ தனியாக ஜோம் பண்ணும்போது அறையை போட்டு ஜோம் பண்ணு, பொதுவில்னா இப்படி ஜோம் பண்ணிருக்குல்ல. நம்மிடமும் அவர் கனியை தேடி வருவார். இது தற்செயலாக சொல்கிறேன். ஆமாம், உங்கள்கிட்ட கனி தேடி வந்திருக்காரா? ஏன்ட்ட வந்திருக்காருங்க, நிறைய தடவை வந்திருக்காரு. ஆமாம், நிறைய தடவை. நீ பிரசங்கம் பண்ணணும் வாலிபர் கூட்டத்தில். சரி ஆண்டவரே, எனக்கு திக்குவாய், சரி பிரசங்கம் பண்ணுறேன். சர்ச்சையே போகிறதில்ல. 4வது வார்த்தை நீ தான் பிரசங்கம் பண்ணுப்பா, வேற ஆள் இல்லை. சரி சார். கனிதேடி வரும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. என்னால் முடியாது. நான் எத்தனை காரணம் சொல்லலாம். நான் கொன்னேன் திக்குவாய் பேசிட மாட்டேன்னு சொல்லலாம்ல. எனக்கு ஜீவனை தந்திருக்காருல்ல, எனக்காக அவர் வெட்கப்பட்டார்ல, எனக்காக அவர் பசியாக இருந்தார்ல, எனக்காக எவ்வளோ நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார். நான் ஏன் அவருக்காக படக்கூடாதுங்க? அதுதாங்க.